ஏமா ஆதிர, அண்ணே என்னாச்சு இப்ப? ஏன் வீடே இளவு விழுந்து விடு மாதிரி இருக்கு? எங்க யாரையும் காணோம்? அண்ணே எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்காங்களாம், அதனால ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கூப்பிடு எல்லாத்தையும். ஏ ஈஸ்வரி, நந்தினி, வெளியே வாங்கம்மா. ரேணு எங்கம்மா? வாமா. ஈஸ்வரி, பாப்பா. இப்ப என்ன ஆகி போச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் செத்தா போயிட்டேன், நல்லா தானே இருக்கேன். நான் செத்தா கூட இப்படி எல்லாம் கவலைப்பட மாட்டேன் போல. இந்த ஈஸ்வரி, நீ செஞ்ச காரியத்துக்கு உன் மேல கொலை வெறியில இருக்கேன். இதுக்கப்புறமும் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கேன்னா என் புள்ள சொன்ன ஒரு வார்த்தை கேட்காதேன், அதை புரிஞ்சுக்க. சும்மா அக்கா தங்கச்சின்னு கட்டி பிடிச்சி அழுது கதறி ஒப்பாரி வச்சேன்னு வைங்க, மனுஷனா இருக்க மாட்டேன், தொலைச்சு போடுவேன் எல்லாத்தையும். உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? நீங்களாம் அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த புள்ள ஜனனியை கூடயே கூட்டு வந்தீங்களா? இல்ல இல்ல, அந்த புள்ள இந்த வீட்டுக்கு வந்தே 3 மாசம் தான் ஆகுது. அப்படின்னா அந்த புள்ள மேல பாசம்னு கேட்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, அந்த புள்ள செஞ்ச தப்புக்கு என் தம்பி தண்டனை கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். அதை தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது, தட்டி கேட்கவும் யாருக்கு ரைட்ஸ் கிடையாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். அந்த புள்ள வீட்டை விட்டு போயிட்டா இங்க உள்ளவங்களாம் பட்டினி கிடந்து சாகணுமா? சோறாக்காம போட்டிருக்கியே. மேல எங்க அம்மா முடியாம படுத்து கிடக்கு, அதை போய் என்னன்னு பாருங்க. முதல்ல வீட்டு கடமைகளை முடிங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பத்தி கவலைப்படலாம். போங்க போய் சமையலை பாருங்க, பசி தாங்க முடியல. போங்கம்மா, போய் என்னதையா செஞ்சு கொண்டாங்கம்மா. சாப்பிடாம கிருகிருன்னு வருது. இப்ப என்ன சமைச்சு என்னத்தை வடிச்சு கொட்டுறோம்? அதவை வருது. மாமா, ஜனனி பாவம் மாமா. அவளை இப்படி வெளியில நிக்க வைக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. இங்க பாருமா, உன் புருஷன் உன்னை ரூம்குள்ள விட்டு பூட்டிட்டு திறந்து விட்டுறாதேன்னு சொல்லிட்டு போனேன். சோறு தண்ணி இல்லாம செத்து போயிருவேன்னு நான் தான் திறந்து விட்டுருக்கேன். சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, கெட்ட கோவம் வந்துடும். போ, போய் வேலை பாரு, போ போமா. அண்ணே, என்ன அண்ணனுங்க 2 பேரும் எதுக்கு நான் அவ்வளவு தூரம் போக சொன்னேன்? எல்லாத்துக்கும் பாடம் நடத்தணும். இங்க நடக்கிற சில்லற பிரச்சனைக்காக அவங்க சோழி தொந்தரவுலாம் விட்டு வீட்டிலே உட்காந்துருக்கணுமா? என்ன பேசுற நீ? வீட்டு பிரச்சனை வீட்டோட இருக்கணும், வெளி பிரச்சனை வெளியவே இருக்கணும். வீட்டையும் தொழிலையும் ஒன்னா செய்யக்கூடாது. உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, பேசாம இரு. அதை செஞ்சு போடுவேன், இதை செஞ்சு போடுவேன், எப்ப பாரு அதட்டிக்கிட்டு. சே, இவங்களுக்கெல்லாம் மனசுல இம்மி அளவு கூட ஈரமே கிடையாதுக்கா, யாருக்குமே கிடையாது. ஆனா சக்தி இதுல சேர்ந்துக்கிட்டான் பாருங்களேன். எம்புட்டு பேச்சு பேசிவிட்டான். அந்த புள்ள சுயநலமா யோசிக்குதான், தனக்கா யோசிச்சு தெளிவா நடந்துக்குதான். அந்த புள்ள நிஜமாவே சுயநலமா யோசிச்சிருந்தா நீயாச்சு உன் குடும்பமாச்சு நின்னேரத்துக்கு கிளம்பி போயிருக்காது. சக்தி தான் எல்லாம், சக்திக்காக நான் நிப்பேன், அவன் எனக்கா நிப்பான்னு பைத்தியக்காரி மாதிரி இங்க நான் அவனுக்காக இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையா? அண்ணனுக்கு தப்பாத தம்பின்னு நிரூபிச்சிட்டேன். இப்பதானே அரக்கு குணம் மொத்தமா வெளியே வருது. ஆனா அந்த பய மனசுல இம்புட்டு அழுக்கு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லையே. நானும் நினைக்கல. என்ன பேச்சு பேசுறான்? அப்படியே அண்ணனைய மாதிரியே பேசுறேன். நாம தான்க்கா தப்பு செஞ்சுட்டோம். ஜனனி கிட்ட போய் பொறுமையாரு, சக்தி உன்னை புரிஞ்சுப்பான், மாறுவான்லாம் பேசணும் பாத்தீங்களா? நம்ம தப்பு தான். அவன் இப்படி மாறுவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த புள்ளை இங்கேயே நின்று என்னக்கா செய்ய போகுது? பேசாம அதை வீட்டுக்கு போக சொல்லிடுவோம். போய் நல்ல முடிவா அதை எடுத்துக்கிட்டோம். இவங்க கூடலாம் இருக்க முடியாதுக்கா. ஐயோ, எனக்கு அந்த புள்ளைய நினைச்சா கஷ்டமா இருக்கு. சோறு தண்ணி இல்லாம கிடக்குது. ஆனா இவரை பாருங்க,
வீடுன்ற வீட்டில் சமைக்கலையா, சோறு பொங்கலையா, துவையல் அரைக்கலையா, கஞ்சி வைக்கலையான்னு எப்படிக்கா இவங்களால இப்படி இருக்க முடியுது? மனுஷ பிரிவு யாராலையும் இப்படிலாம் இருக்க முடியாது. இந்த பாவத்தெல்லாம் எங்க கொண்டு போய் கொட்டிப்பாக? அந்த புள்ள அங்க நிக்குது. எனக்கு வேற எதுவுமே யோசனை ஓடல மண்டையில. ஷோ அக்கா, அவ சொன்ன மாதிரி அதை அவங்க அப்பா வீட்டுக்கே சொல்லிருங்க. எம்புட்டு நாள் தான் அது இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கும். அக்கா, மா தர்ஷினி, சித்தி கேட்டுக்கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்லு நான் சொன்னேன்னு. அவங்கள அப்பா வீட்டுக்கு போக சொல்லு. இல்லைன்னா அவங்க இங்கே இருந்தாங்கன்னு வச்சுக்கோயே, இவங்க பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன்னு போய் சொல்லிட்டு வாமா. சரிம்மா. பார்த்து. போய் அதுவாது நிம்மதியா இருக்கட்டும். சித்தியை காணுமே, எங்க போயிருப்பாங்க? ஐயோ பயமா இருக்கே. ஏ தர்ஷினி, இங்க வாமா. என்னப்பா? வாமா. எங்க வெளியே போயிட்டு வர? அது அப்பா, சித்திய வெளியே காணும்பா. அவங்க அங்க இல்ல. என்னது? கிளம்பிட்டாலோ? என்னப்பா ஏன் இப்படி பதறிய? அவ வீட்டை விட்டு வெளியே போகணும்னு தான் சக்தி அனுப்பி வச்சிருக்கான். பதறாதையே, அவ வேலையை பாருங்க, போங்க. அப்பா, பொண்ணுங்கன்னா இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களாப்பா? அப்போ நாளைக்கு என்னையும் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? அம்மா படிச்சவங்க, நல்ல நாலேஜ் இருக்கு. நீங்க அவங்கள பேசின விதத்தை வச்சுதான் நானும் தர்ஷனும் அவங்கள இல் ட்ரீட் பண்ணோம். அதுக்கு நீங்க தான் காரணம்ப்பா. இதெல்லாம் தப்பு இல்லையாப்பா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா அவங்களுக்கு ஓன் திங்கிங் எதுவுமே இருக்க கூடாதா? ஏய், நிறுத்துமா. ஆமா, நீ எதுக்கு இப்படி ட்ரெஸ் போட்டிருக்க? ஆம்பளை பையன் மாதிரி வளர்ற பிள்ளை இப்படியா ட்ரெஸ் போடுவாங்க? நாளைக்கு இருந்து இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, புரியுதா? இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. வேற புது திருமணி எடுத்தாரேன். அம்மா, இந்த ஈஸ்வரி, நாளைக்கு இருந்து அவன் வேற மாதிரி ட்ரெஸ் போடணும், பொம்பளை பிள்ளை மாதிரி போடணும். ஆமாம், இதையும் நான் தான் சொல்லி தரணும். வீட்டில் 4 பொம்பளை இருந்தாலும். உங்களோட மாரடிக்கிறதுக்கு காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போயிடலாம்னு பார்க்குறேன். சமையல் ரெடியான கூப்பிடுங்கம்மா. பட்டியா போட்டு கொண்டு வராதே மனுஷனை. நீ ஏன் போய் அவர்கிட்ட வாயை கொடுக்குற? அவர்கிட்ட ஏன்டா போய் வாய் கொடுக்குறேன்னு? நீ எதுக்கு அவர்கிட்ட போய் சொன்ன? பாவம். சரி விடு, கோவத்துல பேசிட்டாரு. கேள்வி கேட்கறேன்னு பேசிருப்பாரு. சரியா? சொல்லுமா. நாளைக்கு எல்லாத்தையும் மறந்துடுவாரு. சரியா? என்னங்க, வண்டி புக் பண்ணிட்டீங்களா? எவ்வளவு நேரத்துல வருமா? ஆட்டோ கிடைக்கலமா, கார் தான் புக் பண்ணிருக்கேன். இன்னும் 12 நிமிஷம் காட்டுது. அண்ணே, பார்த்து பேசி அவங்கள சம்மதிக்க வச்சிருங்க அண்ணே. சரிம்மா. பார்வதி, நாம போகாம மச்சானையும் பத்மாவை அனுப்புறது எனக்கு என்னமோ சரியா படல. குணசேகர் சார் பிரச்சனை இல்லை பார்வதி, அவர் ஜென்டிலா புரிஞ்சுப்பாரு. ஆனா அவங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டா மனசு கஷ்டமா இருக்கும்ல.
இங்க பார் பார்வதி, இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நீ நானும் பஸ் ஸ்டாண்ட் போய் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே பஸ் ஏறிடலாம். நோ ப்ராப்ளம். எங்க கிளம்பும் போது எங்க நெகட்டிவா பேசி தடுக்கிறீங்க? இந்த ஃபங்க்ஷனுக்கு மாமா போய் அழைக்கிறது தான் முறை. நான் இது வரைக்கும் கேள்விப்படாத முறையா இருக்கு. இருக்கும், உங்களுக்கு இதெல்லாம் கிண்டலா தான் இருக்கும். என் வயித்துல எரியற நெருப்பு எனக்கு தான் தெரியும். மா, நல்ல விஷயம் பேச போறோம். இப்போ போய் ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருனாச்சி, உன்னை விட நாங்க பார்த்து பக்குவமா பேசி அவங்க தப்பா எடுத்துக்காத அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு வரோம். நீ தைரியமா இருப்பா. பார்வதி, நீ வரலைனாலும் அட்லீஸ்ட் நானாவது கூட போயிட்டு வரேனே. இங்க பாரு, ஜனனியோட ஆபீஸ் விசிட் ரொம்ப நாள் பெண்டிங்ல இருக்கு. எங்க ஒரு வேலைன்னு எடுத்தா அத முதல்ல முடிக்கணுங்க. நீங்க தானே எல்லாத்தையும் கிளப் பண்ணாதேன்னு திட்டுவீங்க. இப்ப எதுக்கு நீங்களே அதை செய்றீங்க? அவங்க முதல்ல போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க போய்க்கலாம். சரிம்மா, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாத, நாங்க பாத்துக்கிறோம். பா விடுப்பா, அடுத்த தடவை எல்லாரும் ஒன்னா போய் பார்க்கலாம். ஓகே, போலாமா? ஏய், நீ எங்க கிளம்பிட்ட? தெரியாத ஊருக்கு தனியா போய் என்ன பண்ண போறீங்க? நானும் வரேன், அப்போதான் கரெக்டா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ இங்கேயே இரு, நாங்க பாத்துக்கிறோம். என்னத்த? ஏய், அங்க என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? அண்ணி, நான் தான் அவளை கூட வர சொன்னேன். எதுக்கு அண்ணி? இவ வந்தா தேவையில்லாம பேசிட்டு இருப்பாள்ல. இல்ல அண்ணி, அவளுக்கு அங்க போய் வந்து பழக்கம் இருக்கு. அவ வந்தா ஒரு சில விஷயம் பேலன்ஸ் ஆகும், அதுக்கு தான். அவ அனாவசியமா எதுவும் பேச மாட்டா. என்ன வாசு? அந்த ரோட்ல தானே வந்திருக்கீங்க. அங்க ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் பாருங்க, அங்க இருந்து லெஃப்ட்ல திரும்புங்க. அங்க இருந்து 4வது வீடு. நாங்க வெளியே வந்துடுறோம். ஓகே அம்மா, வண்டி வந்துருச்சு, கிளம்பலாமா? இங்க பாரு ஆச்சியப்பா, நீ எதை பத்தி கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். போயிட்டு வரட்டுமாமா? வரோம் நீ. வரேண்ணா. வரேன். பார்வதி, நீ பண்றது எனக்கு எதுவுமே புரியல, பிடிக்கவும் இல்லை. நான் போறேங்கிறேன், என்னை போக விடாம தடுத்துட்டு பிரச்சனை பண்ற வாசுவை கூட அனுப்பி வச்சிருக்கேன். வர வர உன் பேச்சு ஆக்டிவிட்டி எதுவுமே எனக்கு சரியா படல. இத்தனை வருஷத்துல நீ இப்படி டிஃபரெண்டா இருந்தது நான் பார்த்ததே இல்லை. ஜனனி விஷயங்கிறதுனால நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. கதவை பூட்டிக்கிட்டு கண்ணில் படுற மாதிரியே உட்காந்துருக்கா. அந்த பக்கம் கூட போக முடியல. போய் ஏதாவது ஒன்று கேட்கலாம்னா அதுவும் விடலை. அங்கே ஏதோ உட்காந்துருந்த, என்னத்த சொல்ல, ஒன்றும் முடியல. நீங்க சொல்லிதான் தெரியணுமாக்கா? இவங்களை பத்தி எனக்கு தெரியாது. இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஜனனி பிள்ளை வீட்டுக்கு போயிருக்குமா? என்னங்க? இங்க வா. சக்தி எங்க?
சக்தி மேலே இருக்காங்க. அவனுக்கு காப்பி கொடுத்தியா? இல்லை, இனிமே தான் கொடுக்க போகிறேன். அப்பதான் அவங்க 2 நாளாக காணோம். அப்பதான் பழைய வீட்டில் 2 நாள் இருந்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. பழைய வீட்டுக்கு போயிருக்கா? அங்கே எதுக்கு போயிருக்கு? இவ்வளோ வசதிகளோட புது வீடு கட்டி வச்சிருக்கேன். இங்கே இல்லாத அங்கே என்ன இருக்குன்னு அங்கே போயிருக்கு? அங்கே யார் இருக்கான்னு அங்கே போயிருக்கு? அங்கே தான் யாருமே இல்லையே. இந்த வீட்டு பொம்பளையே டிசைனாக தான் யோசிப்பையே. இந்த வீட்டு ராசி அப்படி. சாக போகிற கிளவிங்கிறதுக்காக அதை ஆர்டருக்கெல்லாம் பொறுத்து போயிட்டுருக்கேன். அங்கே போய் தனியாக உட்காந்தா சோறு தண்ணிக்கு என்ன செய்யும்? இல்லைங்க, அத்தை ராணியை போய் அங்கே இருக்க சொல்லியிருக்காங்க. அம்மா எங்கே இருக்கு? அம்மாவை காப்பி கொடுத்தியா? எழுந்திரிச்சு வந்தாங்க, அதுக்கப்புறம் முடியலன்னு போய் படுத்துட்டாங்க. சரி, சக்தி போய் காப்பி விடு போ. நிறுத்துமா. ஆமா, நீ எதுக்கு இப்படி ட்ரெஸ் போட்டிருக்க? ஆம்பளை பையன் மாதிரி வளர்ற பிள்ளை இப்படியா ட்ரெஸ் போடுவாங்க? நாளைக்கு எது இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, புரியுதா? இதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. தர்ஷன், இந்தா. இந்தம்மா, சூடா இருக்கும் பார்த்து. தர்ஷினி, காஃபி குடிக்கிறியா? எனக்கு வேண்டாம்மா. ஏம்மா? இங்க வா, இங்க வா. இப்படி சொல்லலாமா? என் செல்லம்ல. இந்த குடி. வயிற்று காயப்படக்கூடாது, குடி குடி. என் தங்கம்ல, குடி. நான் வரேன். அண்ணி, அண்ணி நேத்து நல்லா புரியுற மாதிரி பேசின சக்தி. நல்லாவே புரிஞ்சுது. நான் உனக்கு அம்மா ஸ்தானம் இல்ல, வேற எந்த உறவும் இல்ல. ஜஸ்ட் உன் அண்ணனோட வைஃப், அவ்வளவுதான். நீ என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ எங்களை பேசினதை வச்சு நான் எந்த முடிவுக்கும் வரல சக்தி. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும், தனக்கு ஒத்து வராத சூழல் இருந்தும், அந்த பொண்ணு இத்தனை நாளா இந்த வீட்ல இருந்ததுக்கு காரணமே நீதான். அவளும் நீ இருக்கேங்கிற நம்பிக்கையில தான் சக்தி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டா. நீ நேத்து அவகிட்ட எந்த விளக்கமும் கேட்காம, அவளை பேச விடாம இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்ட. எத்தனையோ நாள், ஏன் நேத்து கூட போனை போட்டு இங்க வராது ஜனனி, பிரச்சனையா இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு அவ என்ன தெரியுமா சக்தி சொன்னா? சக்தி இருக்கா, அப்புறம் என்ன அப்படின்னு தெம்பா கேட்டா. அந்த எண்ணத்தை, அந்த நம்பிக்கையை போட்டு உடைச்சிட்டு சக்தி. இனி என்ன இருக்கு பேச? ஒண்ணுமே இல்ல. ராத்திரி வரைக்கும் வீட்டு வாசல்லயே நின்னுட்டு இருந்தா. எதுக்கு? நீ வந்து எட்டி பார்த்து 4 வார்த்தை பேச மாட்டியா? அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்க மாட்டியான்னு தானே? நீ அவளை வெளியில தள்ளிட்டு போய் ரூம்ல உட்காந்துட்ட. பாவம், அவ எங்க போனா, எங்க இருக்கான்னு எங்களுக்கு இருக்கிற பதட்டம் கூட இந்த வீட்ல யாருக்குமே இல்ல. நீ இந்த வீட்டு ஆம்பளை தானே? நான் தான் சக்தி உன்கிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்த்துட்டேன் போல இருக்கு. நேத்து அந்த பொண்ணுக்கு நடந்ததை பார்த்தப்போதான் நாங்கெல்லாம் எப்படி ஒரு மோசமான இடத்துல இருக்கோங்கிறத முழுசா புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு செகண்ட்ல அவளை வெறுத்து தள்ளிட்டல. நீ ஒரு பொக்கிஷத்தை தவற விட்டுட்ட சக்தி. ஹலோ. ஹலோ, சக்தி சாரா? ஆமாம், நீங்கள் யார்? சார், உங்கள் ஒய்ஃபுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. என்னது?
என்னங்க சொல்றீங்க? ஏன் ஒய்ஃபுக்கா? ஆமாம் சார், ஜனனி உங்கள் ஒய்ஃப் தானே? அவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். சார் எந்த ஹாஸ்பிட்டல் சார்? நீங்க யாரு பேசுறது? எஸ்விஆர் ஹாஸ்பிட்டல் சார், மேலூர் ரோட்டில் இருக்குல்ல. சீரியஸாக இருக்காங்க, சீக்கிரம் சரி, வாங்க நீங்க சார். யாருங்க? ஹலோ ஹலோ